ஹாய், பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. பின் அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகர், நித்திய ஜீவனை சுதத்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதாவது ஏசப்பா வழியை நடும்போது ரைசரை அவன் வந்து கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய மகிமை நித்திய ஜீவன் வருவதுக்கு என்னப்பா செய்யணும்னு சொல்லும்போது ஏசப்பா அவன் கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, நான் என்ன நல்லவன் என்று சொன்னால் தேவன் ஒருத்தர் நல்லவில்லை, ஏசப்பா ஒருவர் நல்லவர்ப்பா சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறார் அவனுக்கு, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாக, கொலை செய்யாதிருப்பாக, பிறருக்கு பொய் சாட்சி சொல்லாதிருப்பாக, வஞ்சனை செய்யாதிருப்பாக, உனக்குள்ள வைராகிறது, இன்னும் கசப்பு சொல்லி ஏசப்பா எனக்கு அதெல்லாம் என் அருகில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஏசப்பா உடனே சொல்கிறாரு. அதாவது உன் தாய் தகப்பனை கனப்படுத்துகிறேன், சிறு வயது முதல் தாய் தகப்பனை கனப்படுத்துகிறேன், அப்போ உனத்துல அன்பு கொடுக்குறதுல அன்பு கொண்டாச்சு, எல்லா இடத்துலையும் அன்பாக தான் இருக்கிறேன். உடனே ஏசப்பா உன்னத்துல ஒரு குறை உண்டு, நான் சொல்லுங்க ஆண்டவரே அதை செய்கிறேன்னு சொல்லி அவன் கேட்கும்போது உடனே சொல்ல, ஆண்டவரே அவன் ரொம்ப ஆஸ்தி அந்தஸ்துலாம் இருக்காரு, உன்னோட ஆஸ்தியை கொஞ்சம் விற்று ஏழைங்களுக்கு தரித்திரம் இல்லாத திக்கற்ற பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு என்னோட சிறு எடுத்து பின்பற்றி வாப்பா சொன்னாங்க. உடனே அவன் அதை கேட்டு ரொம்ப துக்கம் அடைஞ்சு பண ஆசையினால் தேவனுடைய மகிமைவிட்டு விலகி ஓடினான். அதாவது அவன் வந்து நித்திய ஜீவன் தேவனுடைய மகிமைக்காக அவன் வந்து எப்படி போன தேவனுடைய மகிமை அப்படின்னு சொல்லி தேவன் மகிமைக்காக வந்தான். அந்த பண ஆசையினால் பாருங்கள் அவன் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறான். அந்த பணத்தை விற்று கொஞ்சம் ஏழைங்க தத்துலுக்கு அவனுக்கு கொடுத்து மனசு இல்லாமல் தேவனுடைய மகிமை விட்டு விலகி ஓடினான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, அதாவது நம்ம எப்போவுமே நம்ம தேவனுடைய மகிமை தான் நாடணும். தேவன் நம்மளை வந்து அவர் மகிமை நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்மளை ஒருபோதும் எந்த தீங்கும் அணுகாது. சங்கீத தாவீது சொல்கிறான், ஆண்டவரே என் ஜீவனை பார்க்கல உம்போது கிருபை மேலானது, ஜீவனை பார்க்கல ஒரு மகிமை ஒரு கிருபை நம்மளுக்கு இருக்கும்போது ஒருபோதும் நம்மளுக்கு எந்த சேதமும் வராது. அது நம்மளுக்கு எந்த தீங்கும் வராது. எப்போவுமே தேவனுடைய மகிமை தான் நம்ம நாடணும். அதாவது கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுவார், ஐஸ்வர்யத்தை அவர்தான் கொடுவார். நம்ம வேண்டிக் கொள்வோம் நினைப்பது நமக்கு அதிகமாக தர, எதுக்கு நம்ம தேவன் அதிகமாக கொடுவார். அதாவது நமக்கு தேவன் நம்மளுக்கு அதிகமாக ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா நம்ம அது நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமாக ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா இல்லாத ஏழைங்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்யும்போது தேவன் அந்த மகிமைப்படுவார். தேவன் ஏசப்பா சொல்கிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவிகளுக்கு நீங்கள் ஆதரிக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து உடவும் போது அதாவது எனக்கே நீங்கள் கொடுக்குற போல சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி ஏசப்பா நம்மளுக்கு என்னதான் ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யத்தில் சரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்வோம், திக்கற்ற பிள்ளைகள் உதவிகள் நம்ம கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது கத்தரோட நாம மகிமைப்படும். அப்படி கொடுக்கும்போது கத்து நம்ம 4 மடங்காக பெருக செய்வார். நம்ம அதாவது எப்பவுமே நம்ம வந்து பணத்தை வந்து நம்ம முன்னேறக்கூடாது. வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குது. அதை இச்சித்து தேவனுடைய மகிமை விட்டு விலைக்கு ஓடிடுறாங்க. அதாவது அவன் பண ஆசைனால் அதை இச்சித்து தேவனுடைய மகிமை விட்டு விலைக்கு ஓடிடான். நீங்கள் நம்மளோட வாழ்க்கையில் சரி எப்போ நம்ம பணத்தை முன்னே வைக்கணும். நம்மளுக்கு பணம் தேவை தான், ஆனால் அதை காட்டிலும் ஏசப்பா தான் முக்கியம். நம்மளை ஒருபோதும் ஒரு கைவிடணும். அவர் மகிமை நாடுங்க. அந்த மகிமை உங்கள் கூட இருக்கும்போது அந்த அந்த மகிமை உங்களை பாதுகாக்கும். அந்த மகிமை உங்கள் தேவைகள்லாம் சந்திக்கும். அந்த மகிமை உங்களை ஒருபோதும் விட்டு விலகாது. அந்த மகிமை உங்கள் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். பண ஆசை எல்லா தீமுக வேறாகும். உங்களால் முடிஞ்சளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் கொடுத்தாரா, ஐஸ்வர்யம் கொடுத்தா அவங்ககிட்ட அதிகமாக இருந்தாக்கா இல்லாத ஏழைங்க திக்கற்ற பிள்ளைக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. கர்த்தர் நாம் மகிமைப்படும். அப்படி கொடுக்கும்போது கர்த்தர் உங்களே பெருக பண்ணுவார். நீங்கள் முதல்ல கர்த்தரோட மகிமை நாடுங்க, மகிமையை தேடுங்க. அதுவே உங்களை பாதுகாக்கும். ஆமென்.